அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் பெரியவர் என்று சொல்லி நாம் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஆராதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தரையே நம்பி இருக்கிறோம். அவரே நம்முடைய தேவன் என்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிக்கையிடுகிறோம். எவ்வளோ பெரிய காரியங்களானாலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடினால் கர்த்தர் தம்முடைய மகிழ்ச்சியும் நமக்கு கொடுத்து தம்முடைய சந்தோஷத்தை நமக்கு கொடுத்து ஆச்சரியமான காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை நம்பி இருக்கிறோம்னு சொல்லலாமா? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நாங்க உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, எத்தனை பேர் ஆண்டவரே எங்களை நிந்தித்தாலும் எங்களை அவமானமாய் பேசினாலும் நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாமா? நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளே, நீரே என் தேவன் என்று சொன்னே. அநேகர் சொல்லும் அவதூரை கேட்டேன், ஆனாலும் உம்மை நம்பியுள்ளேன். அநேகர் சொல்லும் அவதூரை கேட்டேன், ஆனாலும் உம்மை நம்பியுள்ளேன். நானோ கர்த்தாவே. ஹல்லேலூயா. பலரி பதரா எமரஹா துரசே மகாந்தரபா. ஆண்டவரே, ஆண்டவரே, எவ்வளோ பயங்கரமான துக்கம், எவ்வளோ துயரங்களப்பா, ஆனாலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே சொல்லலாமா? துக்கத்தினாலின் உள்ளம் வாடினது, துயரத்தாலின் கண்கள் கருத்தது. துக்கத்தினாலின் உள்ளம் வாடினது, துயரத்தாலின் கண்கள் கருத்தது. சஞ்சலத்தாலின் நாட்கள் கழிந்தது, ஆனாலும் உம்மை நம்பியுள்ளேன். சொல்லுங்க. சஞ்சலத்தாலின் நாட்கள் கழிந்தது, ஆனாலும் உம்மை நம்பியுள்ளேன். நானோ கர்த்தாவே. சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறான், ஆகாதவன் என்று என்னை தள்ளினாங்க, என்னை யாருமே ஞாபகம் வைக்கல, ஆனா எல்லாரும் மறந்தாங்க. ஒரு உடைந்த பாத்திரத்தை போல என்னை தூக்கி எரிஞ்சிட்டாங்க, ஆனாலும் நான் கர்த்தரையே நம்பி இருக்கிறேன்னு சொன்னானே. ரிகபா தீபால சந்தரபா. நீங்க சொல்ல முடியுமா? இந்த சூழ்நிலையில இருக்கிறவங்க கூட ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நான் உங்களை நம்பி இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நீங்க சொல்லலாமா? ஆகாதவன் என்று தள்ளப்பட்டே, செத்தவனை போல் நான் மறக்கப்பட்டேன். ஆகாதவன் என்று தள்ளப்பட்டேன், செத்தவனை போல் நான் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போல் நானானேன், ஆனாலும் உம்மை நம்பியுள்ளேன். உடைந்த பாத்திரத்தை போல் நானானேன், ஆனாலும் உம்மை நம்பியுள்ளேன். நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். அநேகர் சொல்லும் அவதூரை கேட்டேன், ஆனால் உம்மை நம்பியுள்ளேன். நானோ கர்த்தாவே. என் காலம் உம் கரத்தில் என்று அறிவேன், நீரே என் நம்பிக்கை என்று நான் சொல்வேன். என் காலம் உம் கரத்தில் என்று அறிவேன்,
நீரே என் நம்பிக்கை என்று நான் சொல்வேன். நீர் வர இன்னும் நான் காத்திருப்பேன். நன்மை கண்டு நான் மகிழ்வேன். நீர் வர இன்னும் நான் காத்திருப்பேன். நன்மை கண்டு நான் மகிழ்வேன். நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன். நீரே என் தேவன் என்று சொன்னேன். அநேகர் சொல்லும் அவதூரை கேட்டேன். ஆனாலும் உம்மை நம்பியுள்ளேன். அநேகர் சொல்லும் அவதூரை கேட்டேன். ஆனாலும் உம்மை நம்பியுள்ளேன். நானோ கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah. Rikaba dibala hadura sema hantaraba roga dibala shandaraba. எத்தனை பேர் நம்பி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க முடியும்? ஹalleluya. அன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார், உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். பாருங்களேன், சகரியா எலிசபெத் 2 பேருமே தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்கள். எல்லா கர்த்தருடைய கட்டளைகளின்படி கற்பனைகளின்படி குற்றமற்றவர்களாய் நடந்தார்கள் என்று சொல்லி நம்ம பைபிள்ல அவங்கள பார்க்கிறோம். அப்போ இந்த வயது முதிர்ந்த இந்த தம்பதிகளுடைய உண்மையை ஆண்டவர் பார்த்து எலிசபெத்தின் கர்ப்பத்தை ஆசீர்வதித்தார். முதிர் வயதிலே அவங்களுக்கு கர்த்தர் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்து அவர்கள் அந்த யோவானுடைய பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்பட்டார்கள். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். சகரியாவும் எலிசபெத்தும் அவங்க முதிர் வயதுல பிள்ளையை பெறுவதற்குரிய ஒரு நம்பிக்கையே இல்லை. ரொம்ப வருஷங்கள் ஜெபம் பண்ண பிறகுதான் அவங்க பெற்றாங்க. நம்பிக்கையெல்லாம் இழந்து ஜெபத்தெல்லாம் விட்டாச்சு. அவங்க அந்த ஜெபத்தை மறந்தாலும் ஆண்டவர் அவர்களை நினைவு கூர்ந்து அவங்களுக்கு பலன் கொடுத்தார். ஆமேன். இன்றைக்கு கூட எல்லாமே முடிந்தது அப்படின்னு சொல்லி மற்றவங்க எல்லாம் நம்மளை பார்த்து நினைக்கலாம். நமக்கே எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு காணப்படும் போது ஆண்டவர் ஒரு புதிய சாப்டரை தொடங்குவார். இதுதான் தேவன் செய்கிற காரியம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அதை தான் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீபா லகந்தர பல ரீகலபரபா. நீங்க தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்து அவரையே சார்ந்திருக்கும் போது ஆண்டவர் எதிர்பாராத வழியிலே நம்மை ஆண்டவர் ஆசீர்வாதங்களுக்கு நேராக நடத்துவார். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய குடும்பத்துல பெரிய மகத்துவமான காரியங்களை செய்ய விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய பிரேக் த்ரூவை நீங்க பார்ப்பீங்க. நீங்க எதை எதிர்பார்க்கலையோ அதை இயேசு உங்களுக்காக செய்வார். நிரந்தரமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்காக கொடுப்பார். நீங்க கூட நினைக்கலாம், யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம இருக்கிறேன், எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி எங்களை பார்க்கிறவங்க எல்லாம் எங்களை அற்பமா என்றாங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி எங்களால எழும்ப முடியாதுன்னு சொல்லி மற்றவங்க எல்லாம் நினைக்கிறான். எனக்கு கூட அப்படிதான் இருக்குது. என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, என்னுடைய தொழில் முடிஞ்சிருச்சு, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிருச்சு, இன்னும் அதுல இருந்து எங்களால எழும்ப முடியாது அப்படிதான் மற்றவங்களும் பார்க்கிறாங்க. ஆனா என் ஆண்டவர் பார்க்கிற விதம் பெரியது. ஹல்லேலூயா. நம்மை குறித்து மற்றவங்க எவ்வளவுதான் பார்த்தாலும் ஆண்டவர் நம்மை குறித்து பார்க்கிற பார்வை, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஒதுக்கினாலும், எல்லாரும் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி தள்ளி விட்டாலும் நல்ல குயவனுடைய கரம் நம்மை திரும்ப வணைந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர், இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். எல்லாரும் சொல்லலாமா? எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர், இனி என்றும் எழும்புவதில்லை
என்று சொல்லி நகைத்தனர். ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது. என் உயர்வின் மேன்மை எல்லாம் ஒருவருக்குரியது. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது. என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. உடைக்கப்பட்ட பாத்திரமானேன், உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். ஆண்டவரே, உடைக்கப்பட்ட பாத்திரமானேன், உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டே. குயவனே, உந்தன் காரம் மீண்டும் என்னை வனைந்தது. விழுந்து போன இடங்களிலெல்லாம் என் தலையை உயர்த்தியதே. குயவனே, உந்தன் காரம் மீண்டும் என்னை வனைந்தது. விழுந்து போன இடங்களிலெல்லாம் என் தலையை உயர்த்தியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. ஹல்லேலூயா. உரகபதி பலஹதுரசே மகந்தரபா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேனப்பா. நீர் எங்கள் வாழ்க்கையில் தருகிற ஆண்டவரே, எல்லாரும் ஒதுக்குனாலும் நீங்க எங்க வாழ்க்கையில கொடுக்கிற பிரேக் த்ரூக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நாங்கள் நினைத்திராத எதிர்பார்த்திராத அற்புதங்களை எங்கள் வாழ்க்கையில செய்கிறீரப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிகபா தீபலா ஹாத்துரபா. என் வாழ்க்கையில் ஆண்டவரே, எந்தெந்த காரியங்கள் முடிந்தது இனி அவ்வளவுதான் சொல்லி உடைய பிள்ளைகள் நினைக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்களுக்காக ஒரு துவக்கத்தை நீர் உண்டாக்குகிற தேவனப்பா. சந்தோஷப்படுத்துவீராக. நீர் மட்டும் பெருகணும் ஆண்டவரே. எல்லாரும் ஒரு விசை கைகளை உயர்த்தி சொல்லலாமா? நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. ஹல்லேலூயா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.